ஆண்டவர் இயேசு முடக்குவாதமுற்றவரை நோக்கி, எழுந்து உன் படுக்கையை தூக்கிக் கொண்டு நட என்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. முடக்குவாதமுற்ற மனிதன் யார்? இந்த முடக்குவாதமுற்ற மனிதன் ஒரு தேவையில் இருப்பவன், உதவிக்காக ஏங்கி காத்திருப்பவன், வேதனையோடும் வலியோடும் வாழ்ந்து கொண்டிருப்பவன், தன் வாழ்வில் துன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன். அவன்தான் அந்த முடக்குவாதமுற்ற மனிதன். முடக்குவாதமுற்றவனுடைய அந்த நிலை அந்தோ பரிதாபமான ஒரு நிலை, கைவிடப்பட்ட நிலை, இன்றைக்கோ நாளைக்கோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற, நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்ற மனநிலையில் வாழ்கின்ற ஒரு மனிதன். அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு ஒருவருடைய உதவி தேவைப்படுகிறது. அந்த உதவியை செய்ய முன்வருகிறார்கள் 4 பேர். அந்த 4 பேருடைய நம்பிக்கையும் விசுவாசமும் மிக மிக ஆழமானது. இவன்தான் முடக்குவாதமுற்றவனாயிற்றே, இனிமேல் அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது, அவ்வளவுதான் என்று கைவிட்டு விடவில்லை. அவன் உதவிக்காக ஏங்கி கேட்கிற போது உதவி செய்ய தடையாக இருக்கவில்லை, மாறாக மனமுவந்து அந்த 4 பேரும் அந்த முடக்குவாதமுற்ற மனிதனுக்கு உதவி செய்ய முன்வருகிறார்கள். அவனை இயேசுவிடம் அழைத்து வருகிறார்கள். இயேசுவிடத்தில் சென்றால் நிச்சயமாக அவர் நலமடைவார், அவர் குணம் பெறுவார், அவர் சுகம் பெறுவார் என்பது அந்த 4 பேருடைய உறுதியான நம்பிக்கை. எனவேதான் அந்த மனிதனை கட்டிலோடு தூக்கி கொண்டு வருகிறார்கள். கூட்டம் மிகுதியாக இருந்ததனால் கட்டிலோடு அந்த கூரையை பித்து அந்த கூரைக்கு உள்ளே அவரை கீழே இறக்குகிறார். பாருங்க எந்த அளவிற்கு அவருடைய விசுவாசம் உறுதியாக திடமாக இருக்கிறது என்பதை நம்மால் இந்த இடத்தில் உணர முடியும். இந்த சமூகத்தில் இப்பேற்பட்ட நிலையில் எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே. முடக்குவாதமுற்ற அந்த மனநிலை இருக்கிறதே, இன்றைக்கு பல்வேறு மக்களிடத்தில் இப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்கிற நிலை இருக்கிறது. விதவைகளாக இருக்கலாம், அனாதைகளாக கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், முதியோர்களாக இருக்கலாம், நோய்வாய்ப்பட்ட மக்களாக இருக்கலாம், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், உடல் ஊனமுற்றவர்கள், பார்வையற்றவர்கள், சிறையில் வாடுகிறவர்கள், இப்படியாக எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள். வறுமையிலும் ஏழ்மையிலும் வாடுகிறவர்கள் உண்டு, குழந்தை தொழிலாளிகள் உண்டு, காயங்களோடு வாழ்கிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் இயேசுவிடம் நாம் அழைத்து வர வேண்டும். அவர்களுக்கு புதிய உற்சாகத்தை தர வேண்டும், புது நம்பிக்கையை கொடுக்க வேண்டும், ஆறுதல் மொழி கூற வேண்டும். அதற்கான அழைப்பு தான் இன்றைய இறை வழிபாடு. இறைவார்த்தை அத்தகைய அழைப்பினை நமக்கு கொடுக்கிறது. இந்த சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக, வேதனைப்படுபவர்களாக, துன்பத்தில் இருப்பவர்களாக, கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவராக, கண்ணீரோடு வாழ்பவர்களாக இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்கு என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ ஒரு சீடனாக இருப்பாயா என்ற ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பு சீடர்களாக வாழ அழைப்பு கொடுக்கிறார். இதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்கள். அந்த 4 பேர் எப்படி முடக்குவாதமுற்ற மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்களோ, அதே நம்பிக்கையோடு நாமும் இந்த சமூகத்தில் இருப்பவர்களுக்காக உதவி செய்ய இரக்கமுள்ள மனதோடு முன்வர வேண்டும். யாரையும் எங்கேயும் போய் தேடி கூட அலைய வேண்டாம். நம்முடைய வீட்டிலேயே இருப்பார்கள், நம்முடைய உற்றார் உறவினர்களாக இருப்பார்கள். பாதிக்கப்பட்ட நிலையில், வேதனைப்படுகிற நிலையில், துன்பத்தில் வாடுபவர்களாக, முதியவர்களாக, நோய் நொடியினால் இருப்பவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் தாராள உள்ளத்தோடு உதவி செய்ய வேண்டும், முன்வர வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வாக அமைந்திருக்க முடியும். இந்த இடத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியையும் நாம் உள்வாங்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் இயேசு அந்த முடக்குவாதமுற்ற மனிதனை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார். அருமையான வார்த்தை.
உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட என்று சொல்லும்போது ஆண்டவர் இயேசுவின் அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். ஏனென்றால் பாவங்களினால் சூழ்ந்திருக்கிற ஒரு மனிதன், பாவக்குழியில் விழுந்திருக்கிற ஒருவன் நிச்சயமாக மனகாயங்களோடு தான் இருக்க முடியும், மனக்கசப்புகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு மனிதனாகத்தான் இருக்க முடியும். பாவம் செய்துவிட்டு மன்னிப்புக்காக ஏங்கி தவிக்கிறவனாக அவன் இருக்க வேண்டும். குற்ற உணர்ச்சிகளோடு வாழ்கிற மனிதனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நிச்சயம் விடுதலை வேண்டும், நிம்மதி வேண்டும், ஆறுதல் வேண்டும், நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையும் ஆறுதலும் தருவதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் இன்றைய இறை வழிபாட்டினுடைய அழைப்பு. என் அன்பிற்குரியவர்களே, அந்த அழைப்பிற்கு நாம் ஆம் என்று சொன்னால் நிச்சயம் இயேசுவின் அன்பு சீடர்கள் நாம் தான். ஒரு இடத்துல திருப்பலி நிறைவேற்றுவதற்காக சென்றிருந்தேன். அந்த இடத்தில் திருப்பலி எல்லாம் முடித்துவிட்ட பிறகு ஒரு சகோதரி என்னை சந்திக்க வந்தார். அந்த சகோதரி, ஃபாதர், எனக்காக கொஞ்ச நேரம் நீங்கள் செலவிட முடியுமா என்று கேட்டார். என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க கேட்டாங்க, ஃபாதர், நான் பாவ சங்கீர்த்தனம் செய்யணும், நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்குவீங்களா அப்படின்னாங்க. கொஞ்சம் தயக்கம் காட்டினேன். ஆனாலும் பிறகு பரவாயில்லமா வாங்க அப்படின்னு சொல்லி போய் ஒரு இடத்தில் அமர்ந்து பாவ சங்கீர்த்தனம் கேட்டேன். ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்கி முடித்து விட்ட பிறகு அந்த சகோதரி சொன்னார், ஃபாதர், நான் பாவ சங்கீர்த்தனம் செய்து 35 ஆண்டுகள் ஆகிறது. 35 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இப்பொழுதுதான் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னபோது அவருடைய மனதுக்குள் இருந்த கசப்பான அனுபவங்கள் அவரை தடுத்து விட்டது. இந்த பாவ மன்னிப்பில் அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஒருவேளை அந்த தெய்வீக ஆசீர்வாத திருப்பலியின் வழியாய், நான் கொடுத்த அந்த ஆராதனையின் வழியாய் அவருடைய மனம் ஏதோ ஒரு விடத்தில் செயல்பட தூண்டி இருக்கலாம். கடவுள் அவரோடு பேசி இருக்கலாம், அவருக்குள் ஒரு மாற்றத்தை தந்திருக்கலாம். எனவேதான் உடனடியாக அந்த திருப்பலியின் நிறைவில் கடவுள் அவருக்கு விடுதலையை தந்தார், பாவ மன்னிப்பை கொடுத்தார். அந்த சகோதரி புத்துணர்வோடு உற்சாகத்தோடு சென்றதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. என் அன்பிற்குரியவர்களே, இறைவன் தருகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தவர்களாய் அடியெடுத்து வைப்போம். இறை ஆசீர்வாதத்தோடு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென்.